இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கேன்சல் ஆகிட்டு கஸ்டமர் வந்து இது வேண்டாம் நீ சாப்பிட்ரு நான் வேற ஒன்று ஆர்டர் போட்டேன் அப்படின்ட்டாங்க. இது நமக்கு தான். இப்போ இதை நம்ம சாப்பிட போகிறோம். டேய் விடுங்கடா, என்ன வந்துக்கிட்டே இருக்கான்ல இண்டிகேட்டர் போட்டுருங்க, கண்ணு தெரியல உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்துங்க இந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் டெலிவரி ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ புதுசாக யாராவது வீடியோக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இந்த ஜாப் ரிலேட்டான வீடியோஸ் போடுவோம், சவுதி அரேபியா சுற்றி வீடியோஸ் போடுவோம். அதேமாதிரி இந்த டெலிவரி பண்ணும்போது என்னென்ன ஃபன் நடக்குது இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த பைக் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டெலிவரி ஜாப் வந்துட்டோம். ஏன்னா நம்ம இந்தியாவில் ட்ராவல் மட்டும் தான் பண்ணோம், ஏர்ன் பண்ண முடியல. சரிங்களா, இங்கே ஏர்னும் பண்ண முடியுது, ட்ராவலும் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஜாப் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டு ஆல்ரெடி 1 இயர் ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6-7 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 மந்த்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி இந்தியா வந்து திரும்ப நம்மளோட ரைட்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, இது வந்து குட்டியாக ஒரு இன்ட்ரோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து பிரதர் நான் வந்து ஆல்ரெடி டெலிவரி ஜாப்புக்கு காசு கட்டிட்டேன், நான் அந்த இதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் வரலாமா வேண்டாமா, வந்தால் எனக்கு அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, என்ன பெனிஃபிட் இருக்கும், என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெலிவரி ஜாப்பில் வேலை பார்க்குறாங்க, இங்கே சவுதிலேயோ இல்லை இந்தியாவிலையோ அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சவுதிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். சரிங்களா, இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 15:15 ஆகுது. சரி 5:15 ஆகுது. எங்களை போகிற 5:15 ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கேன். பைத்தியக்காரன் இப்படியே இண்டிகேட்டர் போட்டு இங்கேயே வரேன். அப்புறம் நான் சைடில் போகிறேன், கல்லுக்கு மேலே ஏற்றி போவேன். டென்ஷன் ஏற்றாதீங்கடா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ எடுத்து போயிட்டுருக்கேன். சலாடாவில் இருந்து 3.6 கிலோமீட்டருங்க. ஹைவேல இறங்குவோமா? ஹைவேல இறங்கி தான் ஆகணும். ஃபோர் மினிட்ஸு பயங்கர வெயில் அடிக்குங்க. இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்குது. 43 டிகிரி. இப்போ டைம் 5 மணி ஆகுது. இருந்தாலும் 43 டிகிரிலே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு கிளைமேட்டு. அப்போ நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படி அனலாக இருக்குது, அனலாக இருக்கா, அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ நேற்று நம்ம ரூமில் ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் லைனுக்கு அந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டாப்புல. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் போட்டு விட்டாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு லைன்லேயே தான் கிராஸ் பண்ணி போயிருக்காப்புல. ஆனால் போலீஸ் பிடிச்சி ஃபைன் போடும்போது பார்த்தீங்கன்னா 3 ஃபைனாக போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதேமாரி ஒரு வாட்டம் நடந்திருக்கு. அதேமாதிரி நேற்று அவருக்கு நடந்துச்சு. பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 113 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க. 3 ஃபைனு. இந்த மஞ்சள் லைன்லேயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. மஞ்சள் லைனுக்கு இந்த பக்கம் போய் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு விழுந்துருக்கு. ஸோ இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமான ஹைவே தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா துமாமா, தமாமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கா போகிற அந்த லைனில் வரும் அந்த ஹைவே. ஸோ இதனால் இது கொஞ்சம் டேஞ்சரான ஹைவே. இதில் வந்து நிறைய கேமரா இருக்கும், போலீஸ் நிற்பாங்க, சிஐடி நிற்கும், சிஐடி ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. நம்மளுக்கு யார் சிஐடிலாம் தெரியாது. இப்போ இந்த காரில் போயிட்டு இருக்க ஒரு சிஐடியான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டக்குன்னு லைட் எரிஞ்சிச்சுன்னா அப்போ தான் தெரியும் இவர் தான் சிஐடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக தான் வண்டி ஓட்டணும் இந்த லைனில். யாராவது வாரீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக ஓட்டுங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது. இந்த லைனுக்கு இந்த சைடு போகிறது அந்த மாதிரி கிடையாது. பட் இங்கே அது இருக்குது. நான் இப்போ நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 ரைடர்ஸ் வந்து இந்த மஞ்சள் லைனுக்கு இந்த பக்கம் தான் போயிட்டுருக்காங்களே. அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். பட் இதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ பின்னால் வர கார் என்ன பண்ணுவான் தெரியுமா, முன்னால் எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது, உடனே என்ன ஹார்ன் அடித்து தள்ளி விட்டுட்டே இருப்பான். சைடில் போகுமா. நம்ம வேகமாக முன்னால் போனாலுமே நமக்கு பின்னால் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பயத்தில் தான். ஏன்னா பின்னால் வந்து இடிச்சிட்டானா ஒரு சிக்கலாயிரும் நமக்கு. அப்போ நம்ம இங்கே போக வேண்டியிருக்கோம், கீழே விழுந்துட்டோம், நம்மளுக்கு தான் அடிப்படும். அப்போ நாங்கள் அதுக்காக தான் இந்த மஞ்சள் லைன் போவோமே தவிர வேனுக்குன்னு இந்த மஞ்சள் லைன் நாங்கள் போக மாட்டோம். இப்போ எங்களுக்கு போகணுன்னு அவசியம். எப்படி நான் நல்லா தான் போயிட்டுருக்கேன்.
பின்னால் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கான் இல்லை வேகமாக போகிறான்னா நான் டக்குன்னு பயந்து முன்னால் மஞ்சள் லைனில் தான் பிடிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். மாடி எவ்வளோ வேகத்தில் வரான் தெரியுமாங்க இந்த வண்டி வரேன் பின்னாடி. அவ்வளோ வேகத்தில் வந்து என் பக்கத்தில் வந்து பிரேக் அடிக்கான். அந்த மிரரில் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. பின்னால் வந்து வேகமாக வந்து பிரேக் அடித்து நிற்கும் போது பார்க்க. ஹலோ மேம், ஹேங்கர் ஸ்டேஷன் ரைடர்? எஸ் மேம். யா ஓகே. ஸோ நிறைய பேர் ப்ரோ இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட பேசுகிறதெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது காமிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எனக்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் அரைகுறையாக பேசி அதை நீங்கள் பார்த்து கிண்டல் பண்ணி அது எனக்கு தேவையா அப்படிங்கிறதுனால தான் நிறைய இடத்துல நானே அதை காமிக்கிறது கிடையாது. ஸோ தப்பாக நினைக்காது. ஓகே. நான் இன்னைக்கு வந்து எங்கே வந்திருந்தேன்னா அது எந்த லொக்கேஷன் மறந்து போச்சு டக்குன்னு. ஐயோ ஒரே நிமிஷங்க. ஓ ஸ்பீட் பிரேக்கர். ஸோ அல் கதீர் ஸோ அல் கதீருங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு வந்தேன். ஸோ என்னன்னு தெரில, பயங்கரமான ஆர்டருங்க. ஷார்ட் ஆர்டரு. இப்போ இதில் கடைன்னா இந்த கடையிலேருந்து எடுத்து இந்த சைடில் கொடுக்க வேண்டியதாகிட்டு. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருந்தால் அதனால் கேமரா ஆன் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து டெலிவரி ஜாபுக்கு வாரீங்க. ஸோ அதான் இப்போ என்னென்னா, எப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டிட்டேன். டெலிவரி ஜாபில் காசு கட்டிட்டேன், ஏஜென்சி காசு கட்டிட்டேன். அவனும் சொல்லிட்டான் இதான் டேட்டு, இந்த டேட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, அந்த ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா நீங்கள் என்ன ஃப்ளைட்டில் ஏறலாம், உங்களுக்கான அந்த ப்ராசஸும் பெருசாக முடியல. ஸோ நீங்கள் அந்த ஏஜென்சியில் நான் எந்த கம்பெனிக்கு போகிறேன் சரிங்களா, அது நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. நான் எந்த கம்பெனிக்கு போகிறேன், எவ்வளோ சம்பளத்துக்கு போகிறேன், அதே மாதிரி என்னோடய லீவு, நான் ஒரு ஆர்டர் எடுத்தால் எனக்கு எவ்வளோ சம்பளம். ஸோ இதை எல்லாத்தையும் ஏஜென்சியில் கேளுங்க. ஏன்னா ஏஜென்சிக்குமே பார்த்தீங்கன்னா மோர் தென் பெருசாக எதுவும் தெரியாது அந்த விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து விசாரிக்கலாம். இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேண்ணா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கே எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் வந்தாலுமே இங்கே அக்ரிமெண்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே சவுதிக்கு இந்த டெலிவரி ஜாபுக்கு அனுப்புகிற ஒரு 2-3 கம்பெனி தான் இருக்குது மும்பையில் வந்து சரிங்களா. இப்போ நீங்கள் அங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வருவீங்க, டைமிங்லாம் அங்கே ஒரு டைமிங் இருக்கும். இங்கே வந்து அதான் அப்போது இங்கே வந்த பிறகு தான் ரியாலிட்டி தெரியும். ஸோ நீங்கள் இங்கே வந்தோடனே இங்கே ஒரு கம்பெனியில் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருவோம். மேபி எல்லாமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு இப்போ 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும்னு இருப்பான், ஆனால் இங்கே வந்தால் 10 மணி நேரம் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சம்பளமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியும் அது ஃபுட் அமௌண்ட் தனியாக ஒரு 300 ரியாலாக போயிடும். அது போக ஆர்டருக்கு ஒரு 1200. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதான் கொஞ்சம் அது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே எல்லாமே ஓகேன்னா நீங்கள் ஏறுங்க. அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிக்கிடுறேன் சரிங்களா. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் இங்கே ஆக்சிடென்ட் ஆகுங்க. ஸோ பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகும். உயிர் பொழைச்சி டெய்லியும் வீட்டுக்கு ரூமுக்கு போகிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்த புண்ணியமோ இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான். ஸோ அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தப்பிச்சு டெய்லியும் போக முடியும். எனக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு வந்து கடவுளை என் பக்கத்தில் உட்காந்துருக்காப்புல, அதனால என்ன பத்திரமா டெய்லியும் ரூம் கூட்டு போயிடுறாப்புல சரிங்களா. அதனால் தெளிவாக சொல்லிக்கிடுறேன், இங்கே ஆக்சிடென்ட் நடக்கும். அதேமாதிரி நீங்கள் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்சூரன்ஸ்லாம் இருக்காது, ஏதாவது டம்மி இன்சூரன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிற ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ரியாத்துக்கு வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னா அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செட் ஆகாது. ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும், அது ஒரு மொக்க ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் பெருசாலாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ இதாக பெரிய சிவியர் இன்ஜினியர் ஆனால் மட்டும் தான் கம்பெனி என்ன பண்ணும், அதை பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி இன்சூரன்ஸ் இருக்காது சரிங்களா. பைக்குக்கு இருக்கும், பர்சனலுக்கு இருக்காது. அதேமாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறீங்கன்னா தப்பு எல்லாம் பைக் மட்டும்தான் காமிப்பான்ல தவிர கார் மேலே காமிக்க மாட்டாங்க. இது நீங்கள் நல்லாவே ஓட்டியிருந்தாலுமே. ஸோ அப்போ அதில் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் அது நம்ம இதில் தான் பார்க்க முடியும். சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சரி போனால் போட்டுன்னு செலவு பண்ணிடுவான், சில பேர் நம்ம சம்பளத்தில் கை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது கிளைமேட். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி சவுதி அரேபியா வெயிலுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, குளிருக்கும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் காஷ்மீர் அந்த சைட்லாம் போனீங்கன்னா எப்படி குளிருமோ அதே மாதிரி இங்கேயும் குளிரும். மைனஸில் மட்டும்தான் போகாத தவிர மற்றபடி 1-2 டிகிரிலலாம் இருந்திருக்கு. ஏன்னா மைனஸில் நான் போய் பார்த்த கிடையாது சரிங்களா. நான் 1-2 டிகிரி 4 டிகிரிலாம் இருந்தாலும் பார்த்துருக்கேன். ஸோ அதான் சூடு எப்படி அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி குளிரும் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே வரணும் சரிங்களா. அப்புறம் நீங்கள் இங்கே ஏன்னா குளிர் டைம்லேயே நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும், சூடு டைம்லேயே நம்ம வேலை பார்த்தாகணும். இப்போ சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது, ஆனால் 38 டிகிரி சரிங்களா. சூரியன் இல்லை, ஆனால் அந்த ஹீட் அப்படி இருக்கும். அந்த ஹீட்டோட
இது வந்து அப்படியே இருக்கும். அப்போ பார்த்துங்க, சூடுனால வேலை பார்த்து தான் ஆகணும், குளிர்னால வேலை பார்த்து தான் ஆகணும். கம்பெனி அதில் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா நம்ம வர்றது வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஒர்க்குக்கு தான். சரிங்களா? நம்மளோட ஃபீலிங்ஸ் கம்பெனி புரிஞ்சிக்காது, தெளிவாக சொல்லிக்கிட்டேன். அப்புறம் கம்பெனி எனக்கு மரியாதை கொடுக்கல, கம்பெனி என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல, உன்னோட கடன், உன்னோட குடும்ப பிரச்சனை, உன்னோட கிளைமேட், உன்னோட உடல்நிலை, இது எதுவுமே கம்பெனி பெருசாக எடுத்துக்காது. தெளிவாக சொல்லிடுறேன். இது எதுவுமே கம்பெனி ஓகே, நம்ம கம்பெனியில் தானே வேலை பார்க்கலாம், நம்ம பண்ணோம், எதுவுமே பண்ணாது. சரிங்களா? நீங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்தாலுமே இதுதான், நம்மளோட ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் வந்து அவனுக்கு ஒன்றே ஒன்று தான், நீ வேலை பார்க்க நான் சம்பளம் தரேன், எவ்வளோதான். நீ வேலை பார்க்கலாம் சம்பளம் தரல, இதுதான் அவங்களோட கான்செப்ட். சரிங்களா? இது ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது. சரி, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னா ஆச்சே, தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், தீபாவளிக்கு ஒரு போனஸ் கொடுப்போம், அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. சரி, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அந்த உடம்பு சரியில்லை, லீவ் எடுத்துக்கோ, அந்த லீவுக்கு சம்பளம் கொடுத்துருவோம், எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறீங்க, நம்ம ஊரில் மளிகை கடையில் மூட்டையை சரிக்கும் போது மூட்டை காலில் விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு, அதுக்குன்னு அவன் வந்து அந்த லீவு வேணால் தருவான. சரி 2-3 நாள் லீவ் எடுத்துக்கின்னு தான் தருவான். அதே நம்ம கம்பெனியில் நம்ம ஊரில் என்ன பண்ணுவான், அந்த நம்ம கடையில் தான் அடிபட்டுச்சு, அதனால் அதுக்கு சம்பளம் கொடுத்துருவோம் சொல்லி தான் சம்பளம் தருவான். ஆனால் இங்கே அப்படி பண்ண மாட்டான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேலை பார்க்குற உனக்கு சம்பளம் தாரு, வேலை பார்க்கல சம்பளம் இல்லை, அவ்வளோதான். அதை தவிர இவங்கிட்ட நீங்கள் வேறு எதுவுமே பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? நீங்கள் 2 வருஷமோ 3 வருஷமோ வேலை பார்த்தாலுமே, ஐயா நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு ஒரு 10,000 ரியால் தா, நான் ஊருக்கு போய்ட்டு வந்து தாரேன்னாலும் அது தரமாட்டான். நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் அது உங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 99.9% எவனும் தரமாட்டான். ஸோ மரியாதை இது ஒன்று. 2வது மரியாதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? இவன் என்ன இப்படி கூடுறான், அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிடுறேன். சரிங்களா? இதெல்லாம் ஓகேவா? இதுக்கப்புறம் சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. அதுதான், நீங்கள் வர எந்த டெலிவரி கம்பெனிலையுமே உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டான். ஒன்று சாப்பாடுக்கு சில கம்பெனி காசு தரும், சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தராது, சாப்பாடும் காசு தராது. சேலரி ரொம்ப அதிகமாக தர மாதிரி தந்துட்டு சாப்பாடு அதுலேருந்து பார்த்து கொண்டுருவான்லி. ஸோ இதில் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இங்கே முடியாது. இங்கே ஒரு ரியாலுக்கு குப்பூசை வாங்கினீங்களா, ஒரு ஊறுகாய் வாங்கினீங்களா, இல்லை ஊர்லேருந்து ஊறுகாய் கொண்டு வந்தீங்கன்னா அதில் முக்கிய தின்ட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே அந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்குமே இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால நான் பெருசாக சாப்பாடு குழம்பு கிரேவிலாம் எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? ரூம் போவேன், நைட்டு சாப்பாடு ரைஸ் வச்சுருந்தா தயிர் வாங்கிட்டு தயிரை நல்லா கரைச்சி அப்படி சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம இந்த ஹீட்டுக்கு கண்டிப்பாக நம்மளோட உடம்பு அதுக்கேற்றால கொண்டு வரணும்னா அந்த மாதிரி சாப்பாடு தான். இதே மற்ற டைமில் சிக்கன் மட்டன்லாம் எடுக்கிறதா இருந்தால் நம்ம கை காசு அதிகமாக செலவாகும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்தடுத்து நான் சொல்கிறேன், தெரிஞ்சுட்டு இந்த வேலைக்கு வாங்க. ஏன்னா இப்போ நம்ம கெட்டு போகல, காசு தான் கொடுத்துருக்கீங்க, ஏஜென்சியில் இல்லைங்க நாங்கள் போகலன்னா முடிஞ்சாங்க காசு திருப்பி தந்துடுவோம். இங்கே வந்த பிறகு வாங்க முடியாது, ஏன்னா இங்கே வந்த பிறகு அது கிடைக்காது. ஏன்னா அதோட அக்ரிமெண்ட்டே அதுதான். நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டிங்கனாலே உங்களுக்கு தர முடியாது. சரிங்களா? லேபர் கோர்ட் வரைக்கும் நீங்கள் போகிறீங்கனாலுமே 3 மாதம் உங்களுக்கு சம்பளம் தரலன்னா தான் உங்களால் பிரச்சனை பண்ண முடியாது. ஆனால் கம்பெனி சம்பளம் தந்துடும், புரியுதா? கம்பெனி சம்பளம் தந்துடும், அதனால் உங்களால் அது கூட பண்ண முடியாது. ஸோ கவனமாக, ரொம்ப கவனமாக வாங்க. இந்த ஜாபுக்கு இல்லை, எந்த ஜாபுக்குன்னு இந்த ஜாபுக்குனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தில் மட்டும் தான், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிடென்ட் மட்டும் தான் கொஞ்சம் கொண்டு வரும். இந்த கிளைமேட்டில் நீங்கள் மேபி ஒரு 2 மாதத்தில் பழகிடுவீங்க. எனக்குலாம் இப்போ இந்த கிளைமேட் பெருசாக ஃபீல் ஆகலை. நான் வந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எனக்கு அதை அனுபவிக்க முடியல. ஏன்னா நம்ம ஊர்லலாம் 32 டிகிரிங்கும் போது எப்போ என்ன வெயில் அடிக்கி வெளியே போக முடியல அப்படிம்போம். இங்கே 43, 48 வரைக்கும் நான் பார்த்துட்டேன். அப்போ அதுக்கெல்லாம் காரணம் அந்த அனுபவம் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகிடும். மற்றபடி இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்த சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிங்க.